இப்போ பலரும் கத்திக்கிட்டு பயங்கர சத்தமா விவாதிச்சிட்டு இருக்கிற ஒரு அறையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ம், ஒரு சாதாரண மீட்டிங் ரூம் போலவோ இல்ல ஒரு சண்டை போலவோ வச்சுக்கலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க அந்த அறையில நிக்கிறீங்க. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலயும் ஒரு மூலையில எந்த சலனமும் இல்லாம ஒற்றை வார்த்தை கூட பேசாம ஒருவர் ரொம்ப அமைதியா அமர்ந்திருக்கிறார். ஓகே. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றும்? அவர் பலவீனமானவர் என்றோ அவருக்கு பயம் என்றோ நாம் நிச்சயம் நினைக்க மாட்டோம், இல்லையா? கண்டிப்பா நினைக்க மாட்டோம். மாறாக அவரை பார்க்கும்போது ஒருவித மரியாதையும் இன்னும் சொல்லப்போனால் ஒருவித பயமும் தான் நமக்கு தோன்றும். ஏதோ ஒரு பெரும் சக்தி அவருக்குள் இருப்பது போல நாம் உணர்வோம். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? நிச்சயமா ஒரு முரண்பாடுதான். ஏன்னா பொதுவாக சத்தம் போடுபவர்களையே அதிகாரமுள்ளவர்களாக பார்க்கும் இந்த உலகத்துல ஒருவரின் அமைதிக்கும் பலத்திற்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. ஆமா, ரொம்ப ஆழமான கேள்வி இது. இன்னைக்கு நாம அலசப் போகும் விஷயங்கள் இந்த மர்மத்தைத் தான் உடைக்கப் போகுது. அதாவது புத்தர் காட்டிய மௌனத்தின் வலிமை மற்றும் மன அமைதிக்கான ரகசியம் பற்றி 2 ஆழமான குறிப்புகளை இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறோம். ம், ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. சத்தம் நிறைந்த இந்த அவசர உலகத்துல எப்படி நிம்மதியை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற உங்களுடைய தேடலுக்கு இந்த ஆழமான உரையாடல் ஒரு திறவுகோலாக அமையும்னு நான் நம்புறேன். சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது அந்த அறையில் அமைதியாக இருப்பவரை நாம் பலசாலி என்று நினைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு உளவியல் காரணம் இருக்கு. உளவியல் காரணமா? அது நாம பொதுவாக பலம் என்பதை எப்படி பார்க்கிறோம் என்பதை முதல்ல யோசித்து பாருங்க. சத்தமாக பேசுவது, உடனே கோபப்படுவது அல்லது நம்மை யாராவது விமர்சித்தால் உடனே திருப்பி அடிப்பது, இதத்தான் பலம்னு சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆமா, ரியாக்ட் பண்றதுதான் கெத்துன்னு நாம நினைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட குறிப்புகளில் உள்ள முதல் சிந்தனையே இந்த நம்பிக்கையை தலைகீழாக புரட்டி போடுகிறது. அது என்ன சொல்லுது? எப்போதும் சத்தம் நிறைந்த உலகத்தில் அமைதியாக இருப்பவன்தான் உண்மையான பலசாலி அப்படின்னு அது சொல்லுது. இது ஏதோ காட்டில் தவம் செய்யும் முனிவர்களுக்கான தத்துவம் இல்ல. அப்போ இது நமக்கானதா? 100க்கு 100 நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை உண்மை இது. இப்போ சத்தம் நிறைந்த உலகம்னு நாம சொல்லும்போது அது வெறும் டிராஃபிக் சத்தமோ கட்டட வேலைகளின் சத்தமோ கிடையாது. வேற எந்த சத்தத்தை சொல்றீங்க? விமர்சனங்கள், அலுவலகத்துல உங்களை சுற்றியுள்ளவர்களின் எதிர்பார்ப்புகள், இவை எல்லாமே சத்தம்தான். இது எல்லாமே நம்ம கவனத்தை ஈர்க்கிற விஷயங்கள். ஆமா, இந்த சத்தங்கள் எல்லாமே உங்களிடம் ஒன்றைதான் எதிர்பார்க்கின்றன. அதாவது உங்களிடமிருந்து உடனே ஒரு ரியாக்ஷன் வர வேண்டும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமே நம்ம எதிர்வினையாற்றச் சொல்லி கட்டாயப்படுத்துது. கண்டிப்பா. யாராவது ஒரு கமெண்ட் போட்டா அடுத்த செகண்ட் நாம ரிப்ளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பதற்றம் நமக்குள் எப்போதுமே இருக்கு. இந்த சத்தம் நிறைந்த உலகத்தை நான் ஒரு சுழன்றடிக்கும் புயலுக்கு ஒப்பிட விரும்புகிறேன். ஒரு புயல்? எப்படி சொல்றீங்க? ஒரு புயல் எவ்வளவு பயங்கரமாக அடித்தாலும், எவ்வளவு பெரிய மரங்களை வேரோடு சாய்த்தாலும், அந்த புயலின் மையப்பகுதி, அதாவது ஐ ஆஃப் தி ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த சலனமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். வாவ், மிகச் சரியான ஒப்பீடு. அந்த புயலின் மையத்தில் நிற்பது போலத்தான் இந்த அமைதியும் என்று நினைக்கிறேன். உலகமே உங்களை நோக்கி சத்தமிடும் போதும் உங்கள் நிதானத்தை இழக்காமல் அந்த ரியாக்ஷனை கட்டுப்படுத்துவது ஒரு அபாலமான மனபலம். அதனாலதான் அவன்தான் உண்மையான பலசாலி அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. அமைதியாக இருப்பது என்றால் என்ன? பிரச்சனைகளை கண்டு பயந்து எதையும் காது கொடுத்து கேட்காமல் எங்கேயாவது ஓடிவிடுவதா? இல்ல, ஓடி ஒழிவது அமைதி இல்ல, அது ஒரு வகையான தப்பித்தல். சரி, அப்போ நமக்குள்ளே 1000 கோபங்கள் இருந்தாலும் அந்த புயலுக்குள்ளேயே நின்று கொண்டு அதை அப்படியே அடக்கி வைத்து உதட்டை மட்டும் இறுக்கமாக மூடிக்கொண்டிருப்பதா? அதுவும் கிடையாது. உள்ளே கொதித்துக்கொண்டு வெளியே பல்லை கடித்துக்கொண்டு நிற்பதும் மௌனமில்லை. அது வெறும் அடக்கி வாசத்தல். இந்த இடத்தில்தான் நாம மௌனம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புத்தர் எப்படி விளக்குகிறார்? புத்தர் இதை எப்படி விளக்குகிறார் என்பதை பாருங்கள். மௌனம் என்பது பேசாதது மட்டுமல்ல, அது மனதை புரிந்து கொள்வது என்று அவர் சொல்றார். பேசாதது மட்டுமல்ல, மனதை புரிந்து கொள்வது. ஆமா, மனிதர்களாகிய நாம பொதுவாக மௌனம் என்றால் என்ன நினைக்கிறோம்? குரல் வழியை திறக்காமல் இருப்பது, உதடுகளை மூடிக்கொள்வது. அதாவது இதை ஒரு பௌதீக செயலாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆமா, பிசிக்கலா வாய் மூடி இருக்கிறத தான் நாம மௌனம்னு சொல்றோம். ஆனா புத்தர் இதை முற்றிலும் வேறொரு தளத்திற்கு எடுத்து செல்கிறார். மௌனம் என்பது வெறும் உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது ஒரு மனரீதியான செயல். அதாவது ஒரு காக்னிட்டிவ் ஆக்ட்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. வெளியே பேசுவதை நிறுத்துவது என்பது முதல் படி மட்டும்தான். உண்மையான வேலை உங்களுக்குள்ளேதான் நடக்குது.
வெளியே உங்கள் தொடர்பை துண்டிக்கும் போதுதான் உங்கள் உள்ளே நடக்கும் உணர்ச்சிகளின் அலைகளையும் எண்ண ஓட்டங்களையும் உங்களால் கவனிக்க முடிகிறது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. உதடுகளை மூடுவது மட்டுமே மௌனம் இல்லை என்பது எனக்கு புரியுது. ஆனா இத நான் என் அன்றாட வாழ்வின் நடக்கும் ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்கள். என் வீட்ல டிவி ஓடிக்கொண்டிருக்கோன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு சீரியல் அல்லது படம். நான் சடாரென்று ரிமோட்டை எடுத்து டிவியை மியூட் செய்து விடுகிறேன். சத்தம் நின்று விடுகிறது. ஆனா வெறும் சத்தத்தை நிறுத்தி விடுவதால் மட்டும் அந்த டிவியில் ஓடும் படத்தின் கதையோ அந்த கேரக்டர்களின் மனநிலையோ எனக்கு முழுமையாக புரிந்துவிடுமா? நிச்சயம் புரியாது. எப்படி மனதை புரிந்து கொள்ளும் கருவியாக மாறுகிறது என்ற அந்த உளவியல் இணைப்பு எனக்கு இன்னும் தெளிவாகல. சூப்பரான ஒரு கேள்வி இது. நீங்க சொன்ன டிவியை மியூட் செய்யும் உதாரணத்தையே கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். சரி. சத்தம் இருக்கும் வரை உங்க கவனம் அந்த வசனங்களில், அந்த பின்னணி இசையில தான் இருக்கும். நீங்கள் சத்தத்தை நிறுத்தியவுடன் உண்மையில் என்ன நடக்குது? வேற ஏதாவது கவனம் போகுமா? ஆமா, உங்கள் கண்கள் அந்த கேரக்டர்களின் முகபாவனைகளை, அவர்களின் சின்ன சின்ன அசைவுகளை இன்னும் கூர்ந்து கவனிக்க தொடங்கும். அவர்கள் என்ன உணர்வில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள உங்க மூளை வேறு வழிகளில் முயற்சி செய்யும். ஓ, விஷுவல்ஸ்ல நம்ம கவனம் அதிகமாகும்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. மனித மூளையின் செயல்பாடும் இதுதான். நாம் பேசும்போது நம் மூளைக்கு எவ்வளவு பெரிய அறிவாற்றல் சுமை இருக்கு தெரியுமா? காக்னிட்டிவ் லோட், அதாவது வார்த்தைகளை தேடுறதுக்கா? ஆமா, சரியான வார்த்தைகளை தேட வேணும், எதிராளியின் ரியாக்ஷனை கணிக்க வேணும், நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேணும், நம்ம ஈகோ அடிபடாம பாத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் மூளைக்கு பெரிய வேலை தான். நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது மூளையின் மொத்த ஆற்றலும் இந்த அவுட்புட்டிற்காகவே செலவாகி விடுகிறது. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நம்முடைய மொத்த எனர்ஜியும் வெளி உலகத்திற்கு பதில் சொல்வதிலேயே கொட்டிக்கொண்டே இருக்கு. உள்ளே நடப்பதை பார்க்க நமக்கு ஆற்றல் இல்ல. அதத்தான் சொல்றீங்களா? 100க்கு 100 சரியாக சொன்னீர்கள். நீங்கள் பேசுவதை நிறுத்தி அந்த அவுட்புட்டை எப்போது கட் செய்கிறீர்களோ அப்போது மூளைக்கு திடீரென ஒரு பெரிய ஓய்வு கிடைக்குது. அதனுடைய ப்ராசஸிங் பவர் முழுவதும் மிச்சமாகிறது. அந்த ஆற்றலுக்கு வேறு எங்கும் செல்ல வழியில்லை. அது நேராக உள்நோக்கி திரும்புகிறது. அதுதான் இன்புட்டாக மாறுகிறது. வாவ், எனர்ஜி உள்ள திரும்புதா? ஆமா. நான் ஏன் இப்போது கோபப்படுகிறேன்? எனக்குள் இப்போது ஏன் இந்த பதற்றம் வருது? இந்த எண்ணம் எந்த ஏமாற்றத்திலிருந்து முளைக்கிறது அப்படின்னு மனம் தன்னைத்தானே விசாரிக்கத் தொடங்கும். அப்போ அந்த அமைதியில மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமா. நீங்கள் மற்றவர்களுக்கு பதில் சொல்வதை நிறுத்தும் அந்த நொடியில் உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் பேசாமல் இருப்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது மனதின் மெக்கானிசத்தை புரிந்து கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று புத்தர் விளக்குகிறார். இது உண்மையில ஒரு மிக முக்கியமான புரிதல். ஆனா மனதை புரிந்து கொள்ள மௌனம் இவ்வளவு பெரிய கருவியாக இருக்கும்போது அதை ஏன் நம்மால தொடர்ந்து செய்ய முடிவதில்லை? அது மனித இயல்பு. எப்போதெல்லாம் எனக்கு மன அழுத்தம் வருதோ, எப்போதெல்லாம் நான் குழப்பத்தில் இருக்கிறேனோ அப்போதெல்லாம் நான் அமைதியாக உட்கார்ந்து யோசிப்பதே இல்லை. மாறாக எனக்கு இன்னும் சத்தம் தேவைப்படுகிறது. உடனே போனை எடுத்து யாரிடமாவது மணிக்கணக்கில் புலம்புறேன். ஆமா, நிறைய பேர் பண்றது இதுதான். இங்கதான் நாம எடுத்துக்கொண்ட குறிப்புகளில் இருக்கும் ஒரு முரண்பாடு என்னை யோசிக்க வைக்குது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது உலகத்திடம் பதில் தேடாதீர்கள் அப்படின்னு ஒரு வரி வருது. ஆமா, அந்த வரி ரொம்ப முக்கியமானது. இது கேட்பதற்கு ஒரு நல்ல தத்துவம் போல இருந்தாலும் நடைமுறையில் எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அப்படியா? ஏன் உடன்பாடு இல்ல? எந்த இடத்தில் இது முரண்படுகிறது என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு புதிய ஊருக்கு போறேன்னு வச்சுக்குவோம். அந்த ஊரில் நான் செல்ல வேண்டிய வழியை தொலைத்து விட்டேன். எனக்கு பயமும் பதற்றமும் வந்துவிட்டது. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? உடனே அந்த ஊர்க்காரர்களிடம் போய் இந்த இடத்துக்கு எப்படி போவது அப்படின்னு வழி கேட்பேன். உலகத்திடம் தானே உதவி கேட்பேன். நியாயமான செயல்பாடுதான். அதுபோல நான் மன அழுத்தத்தில் சிக்கி என் வாழ்க்கையில் நான் வழி தெரியாமல் தவிக்கும்போது உலகத்திடம் ஏன் வழி கேட்கக்கூடாது? நண்பர்களிடம், உறவினர்களிடம் அல்லது என்னை சுற்றியுள்ள சமூகத்திடம் ஒரு தீர்வை தேடுவதுதானே மனித இயல்பு. இதுதானே சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். நீங்க சொல்லும் இந்த லாஜிக் கேட்பதற்கு சரியாக இருப்பது போல தோணலாம். ஆனா இத நம்ம பெரிய படத்தோடு பொருத்தி பார்க்கணும். எப்படி? நீங்க வழி தவறி போன ஊர் என்பது புற உலகம், அதாவது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். அந்த வெளி உலகத்தின் வரைபடம் மற்றவர்களிடம் இருக்கலாம். அவர்கள் அந்த ஊரில் பல வருடங்களாக வாழ்பவர்கள். அதனால் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆமா, அது சரிதான். ஆனா மன அழுத்தம் என்பது எந்த ஊரின் தெருவும் இல்லை. அது உங்கள் அக உலகம், உங்களோட இன்டர்னல் வேர்ல்ட். நீங்கள் உங்கள் மனதிற்குள் தொலைந்து போகும்போது அந்த இடத்தின் வரைபடம் உலகில் யாரிடமும் கிடையாது. யாரிடமும் இல்லையா? இல்ல, அது உங்களிடம் மட்டுமே, உங்கள் மனதில் மட்டுமே இருக்கு.
நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்கள் நண்பர்களிடம் போய் புலம்பினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா அந்த அட்வைஸ் எங்கிருந்து வரும்? அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை வைத்து, அவர்களின் தனிப்பட்ட அனுபவத்தின் வரைபடத்தை வைத்து உங்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். அதாவது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு அவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு ரெடிமேட் பதில கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே என் வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஆனா அந்த ரெடிமேட் பதில் எப்படி உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள உண்மையான காயத்திற்கு மருந்தாகும்? ஹம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது பொருந்தாதுன்னு தோணுது. மனிதர்களின் இயல்பு என்னவென்றால், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தவுடன் யாராவது ஒருவரிடம் பேசிவிட்டால் அல்லது யாராவது நம் தோளில் தட்டி ஆறுதல் சொல்லிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறோம். ஆனா உண்மையில் இது ஒரு வகையான திசை திருப்பல் மட்டும்தான். ஒரு டிஸ்ட்ராக்ஷன். கண்டிப்பா உங்கள் பிரச்சனைக்கான வேர் எங்கே இருக்கு? அது உலகத்திடமில்லை, அது உங்களின் அதீத எதிர்பார்ப்பில், உங்கள் ஈகோவில் அல்லது உங்களின் ஏதோ ஒரு தனிப்பட்ட பயத்தில் இருக்கு. ஆனா நாம அதை வெளியே தேடுறோம். அதான் தவறு. வேர் உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும்போது அதற்கான தீர்வை வெளியே தேடுவது என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இருட்டு உங்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கிறது என்பதற்காக தெருவிளக்கின் அடியில் உங்கள் வீட்டுச் சாவியை தேடுவது போலதான். ஆட, இது ரொம்ப அருமையான உதாரணம். இது முற்றிலும் பயனற்ற ஒரு செயல். அதனாலதான் மன அழுத்தம் வரும்போது உலகத்திடம் பதில் தேடாதீர்கள் என்று அந்த குறிப்பு அவ்வளவு அழுத்தமாக சொல்லுது. இருட்டு வீட்டுக்குள் இருக்கும்போது தெருவிளக்கில் சாவியை தேடுவது பயனற்றது என்ற அந்த விளக்கம் எனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துது. என்னுடைய அக உலகத்தின் வரைபடம் என்னிடம் மட்டுமே உள்ளது என்பதும் இப்போ எனக்கு நல்லா புரியுது. சந்தோஷம். செல்லி, உலகத்திடம் பதில் தேடக்கூடாது என்ற முடிவு செய்துவிட்டேன். அப்படியென்றால் அடுத்து நான் என்னதான் செய்வது? அந்த மன அழுத்தத்தில், அந்த பதற்றத்தில் நான் எப்படி எனக்குள் தேடுவது? அதுக்கான செய்முறை விளக்கமும் அந்த குறிப்பில இருக்கு. ஆமா, இதுல ஒரு தெளிவான அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது, சில நிமிடங்கள் அமைதியாக உங்களையே கவனியுங்கள். மெதுவாக உங்கள் மனம் அமைதியாகும், கோபம் குறையும், பயம் மறையும், சிந்தனை தெளிவாகும் அப்படின்னு அந்த வரிசை போகுது. இதை படிக்கும்போது நல்லா இருக்கு. ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்தவுடன் இதெல்லாம் என்ன மேஜிக் போல உடனே நடந்து விடுமா? நிச்சயமாக மேஜிக் போல உடனே நடக்காது. அதனால்தான் அந்த வரியை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். மெதுவாக உங்கள் மனம் அமைதியாகும் என்ற மிக கவனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெதுவாக, ஓகே. இது ஒரு உளவியல் தொடர்ச்சி, கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்களையே கவனிக்கும்போது முதல் கட்டமாக உங்கள் கோபம் வடிகிறது. ஏன் கோபம் முதலில் குறையுது? ஏன்னா கோபம் என்பது ஒரு அதிவேக உணர்ச்சி. அது ஒரு மேற்பரப்பு உணர்ச்சி, அதாவது சர்ஃபேஸ் எமோஷன். உதாரணத்திற்கு, உங்கள் அலுவலகத்திலிருந்து ஒரு இமெயிலுக்கு பதில் வரவில்லை என்றால் உங்களுக்கு உடனே கோபம் வருது. ஆமா, உடனே வரும். டிராஃபிக்கில் யாராவது உங்களை முந்திக் கொண்டு போனால் கோபம் வருது. ஆனா அந்த மௌனத்தில் அந்த ஆக்ரோஷமான கோபம் வடிந்த பிறகு அதன் அடியில் மறைந்திருக்கும் ஒரு உண்மையான உணர்ச்சி வெளியே வரும். அதுதான் பயம். ஒரு நிமிஷம் இருங்க. கோபத்தின் அடியில் பயம் எப்படி இருக்கும்? டிராஃபிக்கில் என்னை முந்திக் கொண்டு செல்பவரை பார்த்தால் எனக்கு ஏன் பயம் வரப்போகுது? எனக்கு வெறுமனே எரிச்சல் தானே வருது. டிராஃபிக் என்பது ஒரு சின்ன அன்றாட உதாரணம். ஆனா உங்கள் வாழ்க்கையின் பெரிய கோபங்களை, ரியாக்ஷன்களை யோசித்து பாருங்கள். அந்த இமெயில் வரவில்லை என்ற கோபத்தின் அடியில் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் நம் கையை விட்டு போய்விடுமோ அல்லது நம்முடைய வேலைக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு ஆழமான பயம் இருக்கும். ஓ, அத நான் அப்படி யோசிச்சதே இல்ல. அதே போல நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்காத போது வரும் ஆக்ரோஷமான கோபத்தின் அடியில் இவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னவாகுமோ என்ற பயம் இருக்கும். அப்போ கோபம்ங்கிறது வெறும் ஒரு வெளிப்பாடுதானா? ஆமா, பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் பயத்தை, தங்கள் பாதுகாப்பற்ற உணர்வை வெளியே காட்டாமல் மறைக்க பயன்படுத்தும் ஒரு பெரிய முகமூடிதான் கோபம். நீங்கள் மௌனமாக உங்களை உற்று நோக்கும்போது கோபம் என்ற அந்த முகமூடி தானாகவே கழன்று விழுகிறது. வாவ்! நீங்கள் உங்களின் உண்மையான பயத்தை சந்திக்கிறீர்கள். அந்த பயத்தை நீங்கள் எப்போது நேருக்கு நேர் சந்திக்கிறீர்களோ அப்போதுதான் அந்த பயமும் மெதுவாக மறையத் தொடங்கும். இத நான் ஒரு சேறு கலங்கிய நீரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். எப்படி சொல்லுங்க? ஒரு பெரிய பாத்திரத்தில் சேரும் சகதியுமாக நீர் கலங்கி இருக்கு. அந்த நீரை தெளிவாக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்துக்கொண்டு போய் மற்றவர்களிடம் காட்டி இதை எப்படி கலக்குவது என்று உலகத்திடம் கேட்கக்கூடாது. கண்டிப்பா கேட்கக்கூடாது. அல்லது நான் என் கையை விட்டு அதை தொடர்ந்து குலுக்கிக் கொண்டும் இருக்கக்கூடாது.
அது எந்த தொந்தரவும் செய்யாமல் சில நிமிடங்கள் அப்படியே ஓரமாக அமைதியாக வைத்துவிட வேண்டும். அப்போது என்ன ஆகும்? அது தானா தெளியும். ஆமா, புவியீர்ப்பு விசை காரணமாக அந்த சேறு முழுவதும் மெதுவாக கீழே சென்று தங்கிவிடும். மேலே தெளிவான நீர் கிடைக்கும். நீங்கள் சொல்லும் அந்த மேற்பரப்பு உணர்ச்சியான கோபமும் அதற்கு அடியில் இருக்கும் பயமும் இந்த சேற்றை போலதான். மிக சரியான ஒப்பீடு. நாம் அதை மேலும் குலுக்காமல் அமைதியாக விடும்போது அவை கீழே தங்கிவிடுகின்றன. அதன் பிறகு மேலே மிதப்பதுதான் அந்த சிந்தனை தெளிவு, இல்லையா? மிக அருமையான உதாரணம். அந்த சேறு கலங்கிய நீர்தான் தினசரி மன அழுத்தத்தில் தவிக்கும் நம்முடைய மனித மனம். அதை மேலும் குலுக்காமல், ரியாக்ட் செய்யாமல் அப்படியே வைப்பதுதான் மௌனம். எப்போது கோபமும் பயமும் என்ற அந்த சேறு அடியில் தங்கி சிந்தனை என்ற நீர் மேலெழும்புகிறதோ அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். எந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் இல்லாத, எதன் சார்பும் இல்லாத ஒரு தூய்மையான அறிவாற்றல் அந்த மௌனத்துல தான் பிறக்குது. அப்ப தீர்வு அங்கதான் இருக்கு. ஆமா, உங்கள் பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு அந்த தெளிவான சிந்தனையில தான் ஒழிந்திருக்கு. இந்த முழு விஷயத்தையும், அதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து பதற்றப்படாம, சத்தமா ரியாக்ட் செய்யாம, உலகத்திடம் ஓடிப்போய் பதில் தேடாம, நம் அக உலகத்தில் பயணித்து அந்த பயத்தை கண்டறிந்து தெளிவு பெறுவதை, இதெல்லாம் தொகுத்து பார்த்தா எனக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுது? இந்த குறிப்புகளில் உள்ள இறுதி முத்தாய்ப்பான வரி எனக்கு மிகவும் ஆழமான ஒரு உண்மையை புரிய வைக்குது. மௌனம் உங்கள் மனதிற்கான மருந்து அப்படின்னு அந்த வரி சொல்லுது. இது வெறும் கவித்துவமான வரி இல்ல, இது ஒரு மருத்துவ உண்மை என்று நான் இப்போது உணர்கிறேன். மனித குலம் கண்டுபிடித்ததிலேயே மிகச் சிறந்த மருந்து என்று இதை கட்டாயம் சொல்லலாம். நிஜமாவா? ஆமா, மன அழுத்தம், கோபம், தேவையற்ற பயம் போன்ற அக நோய்களுக்கு உலகில எந்த மருத்துவமனையிலையும் எந்த பார்மசிலையும் மாத்திரைகள் கிடையாது. மனநல மருத்துவர்களால் உங்களுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர அவர்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த வலியை நேரடியாக நீக்கிவிட முடியாது. அந்த மருந்து வெளியில இல்ல. அந்த மருந்து உங்களுக்குள்ளேயே மௌனம் என்ற பெயரில் ஏற்கனவே இருக்கு. நீங்கள் இதை வெளியே போய் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த உலகத்தில் உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ள, உங்களுக்கு நீங்களே பரிந்துரைத்துக் கொள்ளும் ஒரு இன்டர்னல் பிரிஸ்கிரிப்ஷன் தான் இந்த மௌனம். நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு முறையும், குழப்பத்தில் தவிக்கும் ஒவ்வொரு முறையும், வெளி உலகத்தின் சத்தத்தை நாடாமல் சில நிமிடங்கள் இந்த மௌனம் என்ற மருந்தை நீங்கள் பயன்படுத்தத் தொடங்கினால் அது உங்கள் மனதின் வேர்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. இதுவரைக்கும் நாம் பேசியதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு புதிய கோணம் தோணுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடமும் நான் இதை ஒரு சிந்தனையா முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கோணம்? நாம எப்போது மருந்து சாப்பிடுவோம்? நமக்கு ஒரு நோய் வந்த பிறகுதான், இல்லையா? அதாவது மன அழுத்தம் வந்த பிறகு, கோபம் வந்த பிறகு நாம் மௌனம் என்ற மருந்தை எடுத்துக்கொள்வதை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆமா, அப்படிதான் பேசணும். ஆனா இதை கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த மன அழுத்தமும் இல்லாத சாதாரண நாட்களிலும் கூட தினமும் சில நிமிடங்கள் இந்த மௌனம் என்ற மருந்தை நாம் உட்கொண்டால் என்ன ஆகும்? இது ஒரு சுவாரஸ்யமான கோணம். ஒரு தடுப்பு மருந்தை போல சொல்றீங்களா? பிரிவென்டிவ் மெடிசின் மாதிரி. ஆமா, நோய் வந்தபின் குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுக்கும் ஒரு கவசமாக, ஒரு ஷீல்டாக இந்த மௌனத்தை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. தினமும் மௌனத்தை பழகும்போது ஒரு கட்டத்தில் உலகத்தின் எந்த சத்தமும், மற்றவர்கள் வீசும் எந்த கோபமும் நமக்குள்ளே நுழைய முடியாதபடி இந்த மௌனமே ஒரு நிரந்தர தடுப்பு சுவராக மாறிவிடுமோ? அப்படி மாறிவிட்டால் வெளி உலகத்தின் புயல் ஒருபோதும் உங்கள் உள் உலகத்தின் அமைதியை குலைக்க முடியாதல்லவா? கண்டிப்பா குலைக்க முடியாது. இதை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் எப்படி பொருத்தி பார்க்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி சற்று சிந்தித்துப் பாருங்கள். இது உங்கள் கையில் இருக்கும் ஒரு வல்லமை வாய்ந்த கருவி. இந்த ஆழமான உரையாடலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த சிந்தனையோடு இன்றைய விவாதத்தை நிறைவு செய்வோம்.